Good morning, sir. 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 அக்ரி ட்ரைனிங் எப்படி இருந்தது? ஹலோ Sir, good morning. Jagadish and morning, buddy. சொல்லுங்க. இன்னைக்கு ட்ரைனிங் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார். விவசாயத்துக்கு நெல் பயிருக்கு நம்ம எப்படி எல்லாம் உரம் கொடுக்கணும் அப்படின்றத சார் தெளிவா சொன்னாரு. ஒவ்வொரு பருவத்திலையும் நம்ம எப்படி தரணுன்றது புரியும்படியா சொல்லியிருக்காரு சார். கண்டிப்பா ஒரு விவசாயம் பார்க்கும்போது நம்ம அக்ரி 82 ஹீமிக்கு ரெண்டு மட்டுமே கூட நம்ம கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் வரும். அப்புறமா நம்ம என்ன சொன்னாலும் விவசாயி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அது உண்மைதான் சார். அது கண்டிப்பா ஃபாலோ பண்றேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆரம்பத்திலே நம்ம நிறைய சொல்லும் போது சில விவசாயிகள் பயப்படுவாங்க. ஏன்னா அவங்க புதுசா ஆரம்பிக்க போறாங்க, புதுசா யூஸ் பண்ண போறாங்க, அதனால பயப்படுவாங்க. அதனால அக்ரி 82 அக்ரி ஹியூமிக், நான் ஒரு காலத்துல அக்ரி 82 மட்டும்தான் நம்ம ப்ராடக்டா இருந்தது அக்ரில. அதுக்கப்புறம் ஹியூமிக் வந்தது. அதுக்கப்புறம் தான் அக்ரி கோல்டு, அக்ரி மாஸ், அக்ரி நானோடெக், அக்ரி கிரானுவல்ஸ் எல்லாமே வந்தது. ஸோ இன்னைக்கு நம்ம ஆரம்பத்துல கொடுக்கக்கூடியது அக்ரி 82 அக்ரி ஹியூமிக் எல்லா விதமான தாவரங்களுக்கும் கொடுக்கலாம், பயிர்களுக்கும் கொடுக்கலாம். அது பேசிக். அப்புறம் வேற பூராஜன் சார், இதுல இப்போ ஒவ்வொரு முறை நம்ம இது அக்ரி ட்ரைனிங் இது கேட்கும் போதும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ், நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம ரெக்யூ பண்ண முடியும் சார். நம்ம இதை பிரகாரம் யூஸ் பண்ணி இப்போ எங்கள் வீட்டு மாடி தோட்டத்துலையும் பண்ணியிருக்கோம். மல்லி செடி பூவே பூக்காம இருந்த மல்லி செடிக்கு இந்த நம்மளோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் மாடியில். இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா பூ பூக்குது. அது வீடியோ கூட எடுத்திருக்கான் மதிவான். ரொம்ப இங்கேத்துக்கு மட்டும் இல்லை, வெளியும் கொடுத்துருக்கோம். பட் நமக்கிலேயே இதோட ரிசல்ட் நம்ம கண் கூட பார்க்க முடியுது சார். இவரு சாரோட அருள் பிரகாஷ் சாரோட அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ரெகுலராக அட்டன் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாம் அவங்க விவசாயிகளுக்கு சொல்லும் போது டெஃபினட்டாக ஒரு ரிசல்ட் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நிச்சயமா அதை நம்ம யூசேஜ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நமக்கு அதை கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் சார். இன்னைக்கு அந்த மதியானம் அந்த குரூப்ல ஷேர் பண்ண சொல்லுங்க சார். அப்புறமா போயிடுவேன். நிச்சயமா. ரவிச்சந்திரன் சார் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன் சார். வெரி குட். ஓகே சார். நேற்று மேடம் சென்ட் ஆஃப் பண்ண அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்த நண்பர்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நேற்று வந்தீங்க, என்ன பார்த்தீங்க, உங்களுக்கு என்ன முடிவெடுத்தீங்க, என்ன முடிவோட ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புனீங்க, கொஞ்சம் உங்க எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்ணால் அது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நீங்க எடுக்கிற முடிவை நீங்க செயல்படுத்த முடியும். சொல்லுங்க புஷ்பலதா மேடம். சார் குட் மார்னிங் சார். நேற்று 3:30 மேடம் கூடயே நானும் வந்துட்டேன். 3:30க்கெல்லாம் அங்க ரீச் ஆயிட்டோம். அங்க வந்த உடனே சரவணன் சார் இருந்தாரு, கற்பா மேடம்லாம் இருந்தாங்க. அவங்க லைவாவே ஜூம் மீட்டிங்கை எல்லார்ட்டையும் கனெக்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதாவது ஃபீட்பேக் பண்ணும்போது அடுத்தவங்களுக்கோ இப்படி எல்லாம் இருக்குன்றது அவங்களுக்கும் அது புரியும் லைவா காமிக்கும் போது. அதெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல போனோடனே நம்மளும் இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் அந்த ட்ரிப்பை நானும் அச்சீவ் பண்ணிட்டு நானும் இதே மாதிரி போகணும். வெளியில இருந்து பை சொல்லாம உள்ள நம்மளும் எல்லார் கூடயும் டீமா போகணுன்றத நான் அந்த இடத்துல முடிவு பண்ணேன் சார். அதே மாதிரி ரொம்ப
எப்படி சொல்றது, அதாவது இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம வந்து வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. இருக்கு, பட் வந்து அதுல ரியலா நடக்குதான்றது தெரியாது. எனக்கு இந்த நெட்வொர்க்குன்றதெல்லாம் புதுசு. எனக்கு இது கிடைச்சது வந்து நான் எப்பவுமே வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். இது எனக்கு கிடைக்கலன்னா இந்த அளவுக்கு நான் பேசுறதா இருந்தாலும் சரி, இந்த அளவுக்கு எனக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிறதும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். அதே மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் ட்ரிப் நான் அதுல இருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்த நம்பிராஜன் சார். நம்பிராஜன் சார். சார் குட் மார்னிங் சார். நம்பிராஜன். குட் மார்னிங் குட் மார்னிங். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நம்மளும் போகணுங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பா வந்தது சார். பாசிவ் எப்படி பணம் இருந்தாலும் நம்ம நிறைய பணக்காரங்க இருந்தாலும் கரெக்டா அந்த ஒரு குறிப்பிட்ட டயத்துல நம்ம போக மாட்டோம், போகணும்னு நினைப்போம், போக மாட்டோம். ஆனா நெட்வொர்க் மூலயமா கண்டிப்பா இந்த டேட்ல போறோம் அப்படின்னா கண்டிப்பா போறோம், போய் தான் ஆகணும் சார். அந்த எண்ணங்கள் வந்துடுது. அதனால கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நம்மளும் போகணுங்கிற ஒரு எண்ணம் நான் கண்டிப்பா போயே ஆகணுங்கிறதுல நானும் உறுதியா இருக்கேன் சார். கண்டிப்பா இருக்கேன் சார், போவேன் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ தேங்க்யூ. கிரேட், சூப்பர். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் வெரி குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங் ராஜேந்திரன் சார். குட் மார்னிங் சார். நான் லாஸ்ட் மினிட்டா வந்தா கூட திருப்பி வந்து பார்த்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா நான் நெட்ல போய் உட்காந்து மேடம் வந்து சென்னையில இருந்து சுவிட்சர்லாந்துக்கு போறதுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் போறாங்க, எவ்வளவு தூரம் போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட 7545 கிலோமீட்டர் இங்க இருந்து சென்னையில இருந்து சுவிட்சர்லாந்து டிராவல் பண்றாங்க. அது வந்து நம்ம சென்னையில இருந்து ஈராக்ல இருந்து பிரான்ஸ் போய் ரீச் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து ஒரு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரம் டிராவல் பண்றாங்க. 12 இருந்து 16 மணி நேரம் அப்ரோக்சிமேட்டா. இதெல்லாம் கால்குலேட் பண்ண இதெல்லாம் நான் பார்த்துட்டு ஃபேர் கூட வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கிட்டத்தட்ட 40,000 இருந்து 1,10,000 வரைக்கும் அவரோட எக்ஸ்பென்சஸ் வந்து டிராவல் எக்ஸ்பென்ஸ் ஆகுது. இவ்வளவு கால்குலேட் பண்ண ஓ இது சாதாரண விஷயம் இல்லை, இவ்வளவு பெரிய விஷயம் வந்து நமக்கு வந்து நம்ம செய்யல, இவ்வளவு பெரிய விஷயத்த கம்பெனி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கட்டாயமா வந்து நம்ம இன்னும் நம்ம உழைக்கணும், இன்னும் நம்ம ஓடணும், நம்ம இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு தாக்கத்தை நான் நைட்ல இருந்தே நான் அதை இது பண்ணேன். ஸோ இவ்வளவு விஷயங்களை நான் அதை அனலைஸ் பண்ணிருக்கேன் சார். நைட்டை உட்காந்து நெட்ல போய் தேடி பண்ணேன். ஸோ அப்ப மேடம் வந்து எவ்வளவு சிரத்தை எடுத்து எவ்வளவு விஷயங்கள் அவங்க கடந்து போறாங்க. இது சாதாரண ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லை சார். மறந்து போயிட்டேன். அதாவது கண்டம் விட்டு கண்டம் போறது, பயணங்கள் எவ்வளவு நேரம் எவ்வளவு தூரம் அப்படின்றது இது எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இத நம்ம எப்படி, அதாவது இப்ப நாங்களும் கண்டம் விட்டு கண்டம் போயிட்டு வந்திருக்கிறோம், ஆனா இதை எப்படி நம்ம பயன்படுத்த போறோம் அதுதான் முக்கியம். கரெக்டா? இந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரைட்டா? ரைட். அடுத்தது மதிவாணன் சார். மதிவாணன் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். சொல்லுங்க. நெக்ஸ்ட் நானும் போகணும்னு ஒரு இது வந்தது சார். எனக்கு இப்படி சொல்றேன் மோட்டிவேஷன் இருந்தது. நானும் அடுத்த தடவை போகணும், இவங்க போறாங்களே நாமளும் போலாம், போய் தான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், நம்மளும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், இங்க வரைக்கும் வந்துட்டோம், அது இன்னும் கொஞ்சம் தான் உள்ள போயிட மாட்டோமா அப்படின்னு சார். இங்க வரைக்கும் வந்துட்டோம், உள்ள போயிட மாட்டோமான்னு இல்ல, உள்ள போயே ஆகணும். ஆமா சார், உள்ள போயிடுவோம். அடுத்த தடவை இது வரைக்கும் வந்தவங்க நம்ம போக மாட்டோமா அப்படின்னு யோசிக்கிறத விட போய் தான் ஆகணும்னு யோசிச்சீங்கன்னா போயிடலாம். ஆமா சார். கரெக்டா? கரெக்ட் சார். ரைட்டு. வேற யார் வந்தீங்க? வந்தவங்க
உங்க சிஸ்டர் வரலையா மார்னிங் செஷன்? ஏபி சுமதி வரலையா? சுமதி மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சாதாரணமா எல்லாருமே பாத்தீங்கன்னா சாதாரணமா இந்த தொழில் ஆரம்பிக்கும் போது இதுல எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் இருக்கா அப்படின்றது தெரியாது. ஆரம்பத்துல எனக்கும் வந்து இந்த பிரசன்டேஷன் மேடம் கொடுக்கும்போது வெஸ்டீஜ்ல இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ், இவ்வளவு பெரிய சாதனைகள் நம்ம பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை கொஞ்சம் கூட கிடையாது. ஏதோ சொல்றாங்க, ஃபாரின் போலான்றாங்க, கார் வாங்கலான்றாங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நான் கேட்டேன். கேட்டது மட்டும் இல்லாம அவங்கள கிண்டல் பண்ணேன். நான் அது சுத்தமா 1% கூட நம்பல. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, அப்படித்தான் வெஸ்டீஜுக்குள்ள வந்தேன். ஆனா உள்ள வந்து நான் வரும்போது ராஜன் சார் மட்டும்தான் ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்திருந்தாரு, அதுவும் சுவிட்சர்லாந்து. அவரும் அவங்க பொண்ணு ஆஷிகா மேடமும் பாலு சாரோட நிக்கிற ஒரு போட்டோவை ராஜன் சார் அடிக்கடி அந்த சிஎன்டில போட்டு காட்டுவாரு. அவர் சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்தது. அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் சிஎன்டி அட்டன் பண்ணது ஜனவரி மாசம் 21ஆம் தேதி திருவற்றியூர்ல. அன்றைக்குதான் அவங்க மலேசியா ஜெண்டிங் ஐலாண்டு போறாங்க. அதுலயும் ராஜன் சார், லட்சுமி குமரன் சார், சாய்கண்ணா சார், ஃபரூக் சார், இது மாதிரி மொத்தம் 8 பேரோ 10 பேரோ போனாங்க தமிழ்நாட்டுல இருந்து. போல்ராஜ் சார், எல்லாம் சுதாகர் சார். ஸோ அன்றைக்கு அந்த சிஎன்டி முடிச்சுட்டு அப்படியே ராஜன் சார் அங்கிருந்து ஏர்போர்ட்டுக்கு போனாரு அவருடைய ஃபியட் லினியா கார்ல. அது மட்டும் ஞாபகம் இருக்கு. ஸோ அப்போ ராஜன் சார் மட்டும் தான் தமிழ்நாட்டுல கார் வாங்கியிருந்தாரு. ஆனா இன்றைக்கு உங்க கூட இருக்க உங்க அப்ளைன் எத்தனை பேர் கார் வாங்கியிருக்கிறாங்க, ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ பேசிட்டு இருக்க நானே போயிட்டு வந்திருக்கிறேன் ஃபாரின் ட்ரிப்பு. இது வரைக்கும் ஒரு 17 நாடுகள் போயிட்டு வந்திருக்கிறோம். 2 கார்கள் வாங்கியிருக்கிறேன். அப்ப இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை. இப்ப இந்த ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்க ஜெகதீஷ் சார் ஃபாரின் ட்ரிப் வந்திருக்காரு, வெங்கடேஷ் சார் வந்திருக்காரு, இன்னும் வேற யாராவது கட்டளப்படல தெரியல. சரி, ஓகே. அப்ப இதெல்லாம் முடியும், நடக்கும் அப்படின்னா நம்ம இதை எப்படி பார்க்கிறோம், எப்படி இதுல நம்ம செயல்படுறோம், இதுதான் முக்கியங்க. இன்னும் யோசிச்சுட்டு பேசணுமா வேண்டாமா, பேசணுமா வேண்டாமா, கண்ணு கெட்டின நம்ம கை தொடர அளவுக்கு நம்ம பக்கத்துல வர எல்லாருமே நம்முடைய டிஸ்ட்ரிபியூட்டரா மாற்றணும். அதுக்கு நமக்கு தேவை தன்னம்பிக்கை மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. நேற்று உண்மையிலேயே அந்த ஏர்போர்ட்டுக்கு சென்ட் ஆஃப் பண்ண வந்த அத்தனை பேருமே நம்ம டீம் விக்டரியில இருந்து ஏறக்குறைய ஒரு 28 பேர் வந்திருந்தாங்க. அந்த 28 பேருமே ஃபாரின் போன ஒரு ஃபீல்ட்ல இருந்தாங்க. ரைட்டா? கீதாஞ்சலி மேடம், உங்களால பேச முடியுமா? கீதாஞ்சலி மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நேத்து வந்தப்போ எனக்கு பயங்கர மோட்டிவா இருந்தது. இவ்வளோ பேர் இப்போ அச்சீவ் பண்ணி இங்க சுவிட்சர்லாந்து போறாங்களே, நம்மளும் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அடுத்த ட்ரிப் கண்டிப்பா இவங்களோட சேர்ந்து போய் என்ஜாய் பண்ணணும், அங்க இருக்கிற மீட் பார்க்கணும்லாம் இருந்துச்சு சார். நேற்று என்னென்ன பார்த்தீங்க, உங்களுக்கு என்னென்ன பிடிச்சது மேடம்? நேத்து நாங்க அச்சீவ் பண்ண எல்லாருமே பார்த்தோம் சார். விக்டோரியா மேம் பார்த்தோம். சரி. அப்புறம் அப்ப அவங்க எல்லாரும் கூடயும் லீடர்ஸ பார்த்தோம். அது அவங்க கூட பேசும்போது அவங்க எப்படி பண்ணாங்க எல்லாம் தெரிஞ்சது. இல்ல, அதாவது மற்ற நெட்வொர்க்குக்கும் வெஸ்டேஜுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாத்தீங்களா? எஸ் சார். ராஜன் சார்ல இருந்து, சரவணன் சார்ல இருந்து, விக்டோரியா மேடத்துல இருந்து, ஃபரூக் சார்ல இருந்து எல்லாரோடையும் நான் எப்படி பேசினேன், அவங்களோட எப்படி நம்ம மூவ் பண்ண முடியுது, அத பாத்தீங்களா? எஸ் சார். அப்போ வெஸ்டீஜ்ல எல்லாருமே ஈக்குவல். பாலு சார் வந்தா கூட நாம இதே மாதிரிதான் நம்ம நடந்துக்குவோம். நான் இதே மாதிரிதான் நடந்துக்குவேன். அப்ப ஏ டு Z அவங்க நம்ம கத்து கொடுத்த விஷயம் என்னன்னா, ஆல் ஆர் ஈக்குவல். பட் நம்ம செக்ல தான் டிஃபரெண்ட் இருக்கு. அதுக்கு காரணம் யாரு? நம்மளே தான். நம்ம போற எஃபர்ட் தான். நான் தான். அவங்க செஞ்சதை நான் செஞ்சா எனக்கும் அதே செக் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையும் கட்டாயம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா நம்ம தான் செய்யணும். என் டீம்ல இருந்து 2 பேர் போனாங்க.
ஒசூர்லேருந்து சிவசங்கரி மேடமும் அவங்க ஹஸ்பண்ட் கிருஷ்ணகுமார் சாரும். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பட் எனக்கும் இது ஒரு ட்ரீம் தான். சுவிட்சர்லாந்து போகணுன்றது நான் ஃப்ரம் டே ஒன்ல இருந்தே நான் ரொம்ப ட்ரீமா இருந்த ஒரு கண்ட்ரி. ஆனால் சில சூழ்நிலையில் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு 3 நாளில் ஸ்ரீலங்கா போகிறேன். அதனால் நான் ஃபேமிலியோட போகிறேன் ஸ்ரீலங்காவுக்கு. அதனால போக முடியல. ஆனால் அந்த ஸ்ரீலங்காவுக்கு போகிறது கூட நான் நேற்று எல்லாரோடையும் ஷேர் பண்ணேன். அங்கே வந்து இந்த நண்பர்களோட நாங்கள் டீ சாப்பிடும்போது. கரெக்டா மேடம்? எஸ் சார், சொன்னீங்க சார், உங்க எக்ஸ்பீரியன்ஸஸ் சொன்னீங்க. எப்படி எம்ஆர்எஃப்ல வேலை செய்யும்போது இங்க இருந்து எப்படி இங்க என்னுடைய சொந்த வந்தீங்க? ஊருக்கு ஒரு மேரேஜுக்கு போனா கூட அதுக்கு போக முடியாத ஒரு சிச்சுவேஷன், போக முடியாத ஒரு பட்ஜெட் லைஃப். அப்ப ரொம்ப தெளிவா அழகா சொல்லுவேன், லீவு கிடைக்கல. எஸ்கேப் ஆகிறதுக்கு அதுதான் பண்ண முடியும். லீவு கிடைக்கலன்னா யாரும் அதிகமா எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை. லீவ் எல்லாம் இருக்குது. கரெக்டா இல்லையா? அதாவது இப்ப எல்லாமே நமக்கு வந்து கடவுளுடைய கிருபையில நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சி எல்லாமே சூட்டபிளா இருக்குது. அப்ப நம்ம தான் அந்த வேலையை செய்யணும். ஸோ இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் இதுக்கு தயாராகுங்க. ஸோ நேற்று ஏர்போர்ட்டுக்கு வந்தவங்க ஒவ்வொருத்தரும் அதை அனுபவிச்சாங்க. கரெக்டா இல்லையா மேடம்? எஸ் சார், கண்டிப்பா சார். கரெக்ட் சார். நம்மளும் நல்லா எஃபர்ட் போட்டோம்னா இந்த இந்த டிராவல் ஃபண்ட் அச்சீவ் பண்ண முடியும். அப்புறமா விஎல்சி குரூப்லயும் அச்சீவ் பண்ண முடியும் ரவிச்சந்திரன் சார், சுமதி மேடம், ஜோதி பிரியா மேடம் அவங்க எல்லாம் இன்னைக்கு வரல மார்னிங் செஷனுக்கு. வந்திருந்தா இன்னும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க அதுல ரவிச்சந்திரன் சாரும் ஜோதி பிரியா மேடமும் ஆல்ரெடி ஃபாரின் ட்ரிப் வந்தவங்க. ரவிச்சந்திரன் சார் எங்க கூட ஒரு 6-7 ட்ரிப் வந்திருக்காரு. லண்டன் போகிறதோட ரொம்ப அழகா ரொம்ப ஆக்டிவா இருந்தாரு. லண்டன் ரவிச்சந்திரன் அவருக்கு பேர் வச்சிருந்தோம் நாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு லண்டன்ல அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஈடுபாடோட பயங்கர டான்ஸ் இதெல்லாம் பண்ணி ரொம்ப ஜாலியா இருந்தாரு. ஸோ இது எல்லாமே நம்ம பண்ண முடியும். ஸோ சிறப்பாக செயல்படுங்க. மேக்சிமம் நாளைக்கு மேடம் வீடியோஸ் அனுப்புவாங்க. லைவா நம்ம அதை பார்ப்போம். இல்லை லைவா கூட அவங்க அங்கே நடக்கக்கூடிய காலா டின்னரை காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ வெறுமனே டிவியில் பார்க்காம, வெறுமனே ஃபோனில் பார்க்காம, நேரில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குறது உங்க ஒவ்வொருத்தர் கையில இருக்கு. அதுக்காக சிறப்பாக செயல்படுங்க. 10 நாள் தான் இருக்கு. உங்க லெவலை கம்ப்ளீட் பண்ணுங்க. V20 ஆஃபர்ல 5 crore பூல்ல நீங்க மெம்பர் ஆயிட்டீங்களா? இது வரைக்கும் ஆகலனா கூட இந்த மாசம் நீங்க ஆக முடியும். அதற்கான முழு முயற்சியை நீங்க தான் வெறித்தனமா செய்யணும். செய்யலாம் சார், பாத்துக்கலாம் சார், பிடிச்சிக்கலாம் சார் அப்படின்னா முடியவே முடியாது. நீங்க செஞ்சா மட்டும்தான் 5 crore பூல்ல நீங்க மெம்பர் ஆக முடியும். அப்பதான் பாலி சார் உங்க அக்கௌண்ட்ல பணம் போடுவாரு. இது வந்து எக்ஸ்ட்ரா வரக்கூடிய இன்னொரு வருமானம். ஏற்கனவே நீங்க 4 ராயல்டி வாங்கிட்டு இருந்தா இது எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம். அதே 4 ராயல்ட்டியும் வாங்கிக்கிட்டு எக்ஸ்ட்ரா இன்னொரு இன்கமும் தர்றது பாலி சாரால மட்டும்தான் முடியும். அள்ளி தர்றதுக்கு உள்ள மனசு உள்ள வள்ளல் அவரு. இந்த 13 வருஷத்துல நாங்க அவரோட பேசியிருக்கோம், பழகிருக்கோம், அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப போயிட்டு வந்த பிறகு இன்னும் பெரிய, அதாவது ஒரு மிகப்பெரிய லக்ஸரியை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. காரணம் என்னன்னா ஒவ்வொரு டூர்லயும் அதை அனுபவிச்சிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு இந்த ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின் போது நம்ம அதை மிஸ் பண்ண முடியாதனால நான் டூரை மிஸ் பண்றேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு சில நண்பர்கள் இன்னும் மார்னிங் செஷன்ல வாயே திறக்காம இருக்கிறது ஒரு வருத்தமான விஷயம். அது எழுமலை சாரா இருந்தாலும் சரி, இல்ல பாண்டியன் சாரா இருந்தாலும் சரி, இல்ல திருப்பூர் பழனிவேலா இருந்தாலும் சரி, அதாவது அந்த ஃபீட்பேக் செஷன்ல அவங்க அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது. சக்சஸ் சண்முகம் சார் வந்து சக்சஸ் சண்முகம்னு பேர் வச்சுட்டு அதுக்கப்புறம் பேச மாட்டேன்றாரு. ஏன்னா அவர்லாம் நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவர். ஏன்னா அந்த கருத்துக்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாருக்கும் நம்முடைய கருத்துக்கள் கிடைக்கும் பொழுது நமக்கு வந்து அதுவே ஒரு பெரிய வெற்றியா திரும்பி வரும்.
ஸோ பிளான் பண்ணுங்க. இது எல்லாருக்குமான பிளாட்ஃபார்ம், எல்லாருக்குமான வாய்ப்பு. இதை சிறப்பா செய்யணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் இதை பிளான் பண்ணணும். இது பாலா சார் ரொம்ப அழகா டிசைன் பண்ணி, ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க ஃபாரின் போன மாதிரியே பிளான் பண்ணி அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்கன்னும் போது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இது டிசைனிங்ல மட்டும் இல்லாம அடுத்த முறை நம்ம இதெல்லாம் அனுபவிக்கணுன்றதுல எல்லாரும் தெளிவா இருங்க. எல்லாருக்கும் வெற்றி நிச்சயம். விஷ் யூ வெல். தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ லேடர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நாளில இருந்து மார்னிங் செஷன்ல எல்லாரும் பேசுறதுக்கான சிச்சுவேஷனை உருவாக்கிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, sir. Thank you so much.